இன்னைக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. இதுக்கு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தணும், எதுக்கு நடத்தணும் அப்படிங்கறத அந்த ஆர்ப்பாட்ட மேடைகள் எல்லாருமே பேசியிருக்காங்க. இது ஒரு அவசியமான போராட்டம் அப்படின்ட்டு திமுக இதை நடத்தி இருக்கிறதா? ஏன்னா கடந்த காலங்களிலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவருடைய எல்லையை கடந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியான அதிமுக அமைதியாக இருந்த போதே திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதிமுக ஆட்சி காலத்திலேயே. இன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் ஆளுநருக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது ரொம்ப தேவையான ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கொஞ்சம் எக்கோ அடிக்கணும் கொஞ்சம் சொல்லிருங்க. அப்புறம் இது ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் வந்துங்கிறது என்னன்னு கேட்டா, ஆளுகிற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருக்கிற வெறுப்புணர்ச்சியை மடைமாற்றம் செய்வதற்கு அல்லது திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் கட்சியை நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அவசியமானு கேட்டீங்கன்னா, நீங்க மரியாதைக்குரிய சீமான் போராட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி கிடையாது. எதுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு பாதுகாப்பு நிறைந்த, உயர் பாதுகாப்பு நிறைந்த, உயர் தரமான கல்வி நிறுவனத்தில் நடந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான போராட்டம். அத ஒரு சாதாரண ஒரு அறப்போராட்டம் நடத்துறதுக்கு கூட நீங்க அனுமதி கொடுக்கல, இந்த அரசு கொடுக்கல. அது போக பாட்டாளி மக்கள் கட்சி திருமதி சௌமியா அன்புமணி நடத்துறாங்க, அதையும் அனுமதி கொடுக்கல. சரி, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அனுமதி கொடுக்கலங்கிறது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சிருந்தீங்க, அவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க. அது போக அண்ணா திமுக நடத்துற போராட்டம், இப்படி எதிர்கட்சிகள் நடத்துகிற எல்லா போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டதோடு இல்லாமல் அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு எப்படி நேற்றைக்கு முடிவெடுத்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகமுக்கு நடத்துறாங்கன்னு சொன்னா, அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒண்ணு, இவங்க அரசு. ரெண்டாவது, இவங்களையே கைது பண்ணல. இவங்களை கைது பண்ணி ஒரு மண்டபத்துல வச்சிருக்கணும், அவங்கள சிறைப்படுத்தி குறைந்தபட்சம் ஒரு நாள் சிறைப்படுத்தி சாயங்காலம் பண்றது இது வழக்கம். அத நீங்க அதையாவது பண்ணிருக்கணும்ல. அப்ப ஆளுங்கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது. இது ஆளுநருக்கு எதிரான போராட்டமாக நான் நினைக்கல. இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு அக்கிரமம். அதைய நாங்க சொல்றதை விட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுகவினுடைய தோழமை இயக்கமான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே சொல்றாங்க, இங்கே தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத விசா அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த மூத்த தலைவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். நான் அது எந்த கட்சி நியாயம், எந்த கட்சி தப்புன்னு சொல்லல. ஆனால் அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அதை நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும். இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ரெண்டாவது, இன்னைக்கு அரித்தாப்பட்டின்னு மதுரைக்கு பக்கத்துல, மேலூருக்கு பக்கத்துல ஒத்த கடை, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற டங்ஸ்டன் துறைமுகம் சுரங்கம் வருவதாக சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய, அங்க இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மதுரை நகரத்துக்கு ஒரு பெரிய பேரணியை இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு கேட்க நான் என்ன சொல்றேன்னா, அரித்தாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்த மத்திய அமைச்சர் எல்முருகன் 2 பேரும் சேர்ந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திச்சு அந்த மத்திய அரசாங்கத்தில் இருந்து அது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்ன பிறகும் கூட இப்படி ஒரு போராட்டம் நடத்தி இவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. என்ன திருப்புறாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், நீங்க நிறுத்தி வைக்கப்படுகிறது எங்க சொல்லி இருக்காங்க? அபிஷியலா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கா? அண்ணன் ஒண்ணு கேளுங்கப்பா. அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர், ஒரு மாநில தலைவர் ஒரு பொறுப்பு வாங்கி தூர போடுங்க சார். மாநில தலைவர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு வேற ஆளுங்க வருவாங்க. கட்சி தலைவர்கள் சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியும்? கவர்மெண்ட் சொல்லணும் சார். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் சொன்னதா?
இல்ல அப்ப உங்ககிட்ட வந்துரும் சொல்லி தரவு இருக்கா, தகவல் இருக்கா? ஆமா, பின்ன நீங்க டெண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சே, டெண்டர் முடிஞ்சிருச்சு சார். ஒண்ணு கேளுங்க சார். கவர்மெண்ட் சார், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் கடிதம் எழுதுனா, நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதுனா, நீங்க அந்த கடிதத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லி இருக்குது, மைன்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லி இருக்குது, இந்த திட்டத்தை கைவிட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல எங்களுடைய மாநில தலைவர் போய் அந்த மந்திரியை சந்திச்சுட்டு வந்து சார் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராது சொல்லி இருக்காரு சார். அவர்கிட்ட சொல்றதெல்லாம் இதெல்லாம் செல்லாது சார். அதெல்லாம் அவரை பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு சார். நீங்க ஒரு பொது தளத்துல அதெல்லாம் பொது தளத்துல பிரதமர் பேசுறதெல்லாம் கூட எடுபடாது. பேப்பர் தான் பேசும், பேப்பர்ல சொல்லல. நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், நெறியாளர் நீங்க நடுநிலையா இருங்க சார். நான் நடுநிலையா தான் இருக்கிறேன். அந்த இஷ்யூ நாங்க தான் எடுத்து பேசணும். அதனால எங்களுக்கு தெரியும். நான் ஆர்டிஐ போட்டு மினிஸ்ட்ரியில நான் பதில் வாங்கி வச்சிருக்கிறேன். எந்த கம்யூனிகேஷனும் நடக்கலன்னு சொல்லி இருக்குது மைன்ஸ் மினிஸ்ட்ரி, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அதுக்கும். கேளுங்க சார், அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, நிச்சயமாக செயல்படுத்தப்படாது என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பெற்றிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி பிரதிநிதியாக இருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காங்க. இதுக்கு பிறகும் நீங்க மதுரை ஒத்தக்கடையில இருந்து மேலூர்ல இருந்து நீங்க ஒரு ஊர்வலத்தை காவல்துறை அனுமதிக்குன்னு சொன்னா, இந்த அரசு அனுமதிக்குன்னு சொன்னா, இது என்ன நியாயம்? இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா, இல்ல தனி மனிதர்கள் கையில நீங்க ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டீங்களா? என்ன நடக்குது? நீங்க மத்திய கேட்டா தல்லாகுளத்துல இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய தபால் நிலையத்துக்கு முன்னால நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அவசியம் இல்ல சார். நீங்க முதலமைச்சர் இதை என்ன செஞ்சிருக்கணும்? ஆளுங்கட்சி திமுகவும் முதலமைச்சரும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இன்னும் அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு பல கட்ட முயற்சிகள் செய்திருக்கிறோம். அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, அல்லது அவர் மத்திய அரசாங்கத்துக்கு எதுக்கோ நீங்க தூதுக்குழுலாம் போறீங்களே, உங்க நாடாளுமன்ற குழு தலைவர் என்ன பண்றாங்க? நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் என்ன பண்றாங்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். நீங்க டங்ஸ்டன் குறித்து பேசுவதால் நான் சொல்றேன், மைன்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி நான் பதில் வாங்கி வச்சிருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மைன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இடையில் இந்த டங்ஸ்டன் விவகாரம் சம்பந்தமாக எந்த பரிமாற்றமும் நடக்கல. அதாவது இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்களே தவிர வேற இந்த கடித பரிமாற்றங்களை தவிர்த்து துறை ரீதியான எந்த பரிமாற்றமும் நடக்கல. இந்த மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்த பதில் என்கிட்ட வச்சிருக்கிறேன் நானு. அதனால நீங்க வராதுன்ட்டு உங்க கட்சிக்காரங்க கிட்ட உத்தரவாதம் கொடுக்கறதெல்லாம் எடுபடாது. அதெல்லாம் சரியா? அப்படின்னா தமிழ்நாட்டை போராட்ட களமாக்கி தமிழ்நாட்டை ரத்த களரி ஆக்கணும்னு திட்டமிட்டு நடத்துற இந்த அரசாங்கம் அதற்கு மாநில அரசு அதுக்கு அனுமதிக்குதா? நீங்க மற்றதுக்கெல்லாம் போட்டு ராத்திரி 151 711 ஏன்னு சொல்லி பிரிவென்ட் அரெஸ்ட் அது சொல்றீங்களா? நீங்க சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகிகளை, அந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அழைச்சி பேசி நிப்பாட்டிருக்கணுமே தவிர ஒரு பெரிய ஊர்வலம் கண்காட்சி நடத்தி நீங்க என்ன வேடிக்கை பார்க்கிற அந்த அரசு? அதனால இது ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் இல்லை. இதை மடைமாற்றம் செய்வதற்காக பல்வேறு வகையில் ஆளுங்கட்சியின் மீது மிக கடுமையான அதிருப்தி இருக்கு. திமுகவுடைய மூத்த அமைச்சர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்திருக்கு. மிக குறிப்பிட்ட ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் மாத்துறதுக்காக ஆளுங்கட்சி மேல இருக்கிற கரையை, ஒரு பேட் இமேஜை மாத்துறதுக்காக நடத்துற ஒரு நாடகம் சார். இதெல்லாம் அவசியமே இல்லை. சரி பேசலாம் சார்.